ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூடியூபர்னால இப்போ ரீசெண்டாக நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபர் வந்து பணம் வாங்கிட்டு நிறைய ஃபேக் ப்ரொமோஷன், பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்க சமயத்தில் நார்த் இந்தியாவிலையும் இப்போ ஒரு யூடியூபர் புதிய சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறமா அவங்க பணம் புகழெலாம் வந்ததுக்கப்புறமா அவங்க தன்னடக்கம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பேச்சுக்களாக இருக்கட்டும், ரொம்ப அநாகரிகமாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து தப்பான பாதையில் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அன்எத்திக்கலான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே ரீசெண்டாக இந்த கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரவர்சியில் சிக்கி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்வீர் அலகாபாதியா. ரன்வீர் அலகாபாதியா அப்படிங்கிற இவர் தான் இந்த கான்ட்ரவர்சியில் வந்து சிக்கியிருக்காரு. இவரை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஒரு டாப் யூடியூபர், ஒரு டாப் கிரியேட்டர்னு சொல்லலாம். இந்தியாவுடைய இருக்கிறதுலே அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கிரியேட்டர் அப்படின்னா ரன்வீர் அலகாபாதியா. இவர் 2016-17 அந்த காலகட்டத்தில் யூடியூப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த காலகட்டத்தில் பியர் பைசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் இவருக்கு நல்லா ஃபேமஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் ஷோ வந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் எக்கச்சக்கமான செலிபிரிட்டி, இந்தியாவுடைய எல்லா டாப் செலிபிரிட்டிஸும் இவருடைய பாட்காஸ்ட் ஷோவில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், பாலிவுட் ஆக்ட்ரஸ், எல்லா ஃபீல்டில் ஈவன் மினிஸ்டர்ஸ் கூட நிறைய மினிஸ்டர்ஸ் கூட இவருடைய பாட்காஸ்ட் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நபர் தான் யார் அப்படின்னா ரன்வீர் அலகாபாதியா அப்படிங்கிற இவர். ஓகே, ஸோ இவருக்கு போன வருஷம் நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ்க்கு, அந்த யூடியூபர் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ரப்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. டிஸ்ரப்டர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து டிஸ்ரப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா வந்து லேண்ட்லைன் டிஸ்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு துறையோட போக்கையே மாத்திரவங்க டிஸ்ரப்டர் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து 2024, ஸோ போன ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் யூடியூபர் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் டிஸ்ரப்டர் அப்படிங்கிற விருதை யாரு, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து இவர் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாப்புலரான நபர் தான் யார் அப்படின்னா இந்த ரன்வீர் அலகாபாதியா அப்படிங்கிற இந்த நபர். ஸோ இப்போ இவர் ஏன் வந்து கான்ட்ரவர்சி சிக்கியிருக்கார் அப்படின்னா, வள்ளுவர் சொன்ன மாதிரி இவர் வந்து நாவை அடக்காம பேசினதுனால இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில பேசியிருக்காரு. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்லாம் நாம வந்து எது பேசினாலும் வந்து காமெடி ஆயிரும், நம்ம வந்து எது பேசினாலுமே வந்து அது வந்து நம்ம வந்து மித்தவங்களை கலாய்ச்சா நம்ம வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போற வர இடங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களை தரக்குறை பேசுறது, ரொம்ப அநாகரிகமான முறையில் டபுள் மீனிங்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா காட் லேட்டன்ட், ஸோ இந்தியா காட் டேலண்ட் இருக்குல்ல, அமெரிக்கா காட் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ வந்து இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஷோக்கு லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சீஃப் கெஸ்டா ரன்வீர் அலகாபாதியா அப்படிங்கிறவரும், அதே மாதிரி இன்னொரு நபரும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்க, சீஃப் கெஸ்டா வந்து போறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த சீஃப் கெஸ்டா போனப்போ ஒரு கண்டஸ்டன்ட், அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் ரோஸ்ட் பண்றோம், அவரை வந்து கலாய்க்கிறோம் அப்படிங்கிற விதத்துல ஒரு அநாகரிகமான ஒரு ரொம்ப ரொம்ப அநாகரிகமான இந்த மாதிரிலாம் வார்த்தை பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையை இவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு போட்டியாளர் வந்து கலாய்க்கிறதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் உடல் உறவு கொள்றதை நீங்க வருஷம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, இல்ல ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அநாகரிகமா நினைச்சே பார்க்க முடியாத மாதிரியான ஒரு கொச்சையான வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இவர் சொன்ன இந்த கேவலமான வார்த்தைக்கு அங்க கூடி இருந்த எல்லாரும் வந்து கை தட்டிருக்காங்க. அவங்க சிறப்பான அடிச்சா சரியா இல்லையா, இந்த மாதிரியான எல்லாரும் பேசுற இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் பேசுறதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ அவங்க என்ன பேசினாலும் வந்து அது கை தட்டுறது, அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பொறுப்புணர்வு இல்லாம மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கணும், அவங்களுடைய இந்த மாதிரி யூடியூபர்ஸோடைய சேனல்ஸ் எல்லாமே வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வர எல்லாருமே வந்து எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஷோஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஷோஸ் இவங்க பண்ற இதுல வந்து இந்த மாதிரியான டபுள் மீனிங்ல பேசுறது, அநாகரிகமான முறையில் பேசுறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த ஒரு சின்ன குழந்தை கேட்குது அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன பையன் கேட்குறான் அப்படின்னா அவனுடைய மனதில் இது எல்லாமே ஜாலி தான், இது எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக இது பண்ணக்கூடியதான், எடுத்துக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு
அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு இதே மாதிரியா வந்து பேச ஆரம்பிப்போம். இதே மாதிரி பேசினா எல்லாருமே இதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சொசைட்டி கெட்டு குட்டிச்சோராக போயிடும். ஸோ அதனால என்னதான் வந்து பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளுடைய அந்த பதவியா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பணமா இருக்கட்டும், நம்மளுடைய சமூக அந்தஸ்தா இருக்கட்டும், எல்லாம் உயர உயர நம்மளுடைய பொறுப்புணர்வும் வந்து உயரணும். நம்ம பேசுற விஷயங்கள் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு இது பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாமே இன்ஃபுளுசஸ் என்ன பண்றாங்க, இவங்களுடைய நடை உடை பாவனை என்ன மாதிரியான கார் விட்டுறாங்க, எப்படி பேசுறாங்க, அது எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் ஜெனரேஷனுடைய மக்களை வந்து பாதிக்குது. ஓகேவா? அதனால பொறுப்பு இல்லாம பேசியிருக்காங்க. அதுக்கும் வந்து மக்கள் கைதிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஸோ இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணல. இவர் மேல வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி மகாராஷ்டிரா போலீஸ் ஸ்டேஷன்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசாம், இந்த மாதிரி 4 இடங்கள்ல இவர் மேல வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவருடைய பாட்காஸ்ட் எல்லாருமே வந்து பாய்காட் பண்ணும், யாருமே வந்து ஒரு சேனலை பார்க்க கூடாது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரபலங்கள், நிறைய முக்கியமான தலைவர்கள் வந்து இவருக்கு எதிராக கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேப் சிங்கரோட அடுத்த ஒரு பாட்காஸ்ட் ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்காஸ்ட் அந்த ராப்பர் வந்து ஹனி சிங் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவர் வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு சுதந்திர நாடு, இந்தியாவில் நம்ம எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்கு. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பேச்சுரிமையில வராதா, இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் ஏன் வந்து அரசாங்கம் வந்து கைது பண்றாங்க, ஏன் வந்து அரசாங்கம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தார் வந்து வருவாங்க. ஏன்? ஸோ இந்தியாவில் எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உங்களுக்கு வந்து பேச்சுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 19A. ஸோ ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1A அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள் 19 கிளாஸ் 1 கிளாஸ் A அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பேச்சுரிமை, நம்மளுடைய கருத்து சுதந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பேச்சு மூலியமாவோ இல்லை வேற எது மூலியமோ, ஒரு ஆர்ட் மூலியமாவோ இல்லை படம் மூலியமாவோ இல்லை பாடல் மூலியமாவோ எந்த வகையில வேணாலும் த்ரோ வேரியஸ் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்முடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். அதுக்கு அரசாங்கமோ இல்லை எந்த தனியாரோ வந்து தடை வந்து போட முடியாது அப்படிங்கிறதா வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கு, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கு. இது வந்து என்ன பண்றாங்க, ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஓன் வியூஸ் அஸ் வெல் அஸ் த அதர் ஃப்ரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து வருது. அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு கருத்து ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா அதை வாங்குறதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதுக்கு கீழே தான் வருது. அதே மாதிரி ரைட் டு சைலன்ஸ். இப்போ வந்து எனக்கு எதுவுமே பேச பிடிக்கல, எதை பத்தியும் எனக்கு கருத்து சொல்ல பிடிக்கல அப்படின்னா நான் வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் எனக்கு அரசியலமைப்பு உரிமை வந்து கொடுக்குது. என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதுக்கான உரிமை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் ஸ்பீச், ரைட் டு பிராட்காஸ்ட். நான் வந்து ஒளிபரப்புறதுக்கு நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ரேடியோ ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நான் என்னுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு அரசியலமைப்பு எனக்கு அதிகாரம் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஆனா அரசியலமைப்பு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் துஷ்பிரயோகம் வந்து பண்ணக்கூடாது. அரசியலமைப்புக்கு தெரியும், நம்முடைய அரசியலமைப்பு உருவாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு கண்டது கழிதை பேசுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்குன நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் மேக்கர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. உனக்கு பேச்சுரிமை இருக்குதான் ராஜா, அதனால நீ வந்து உனக்கு தோணுனதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அடுத்த ஆர்டிகிள் 19 கிளாஸ் 2. ஸோ ஆர்டிகிள் 19 கிளாஸ் 2ல ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது, உனக்கு பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால நீ வந்து இந்த வரைமுறைக்குள்ளதான் பேசணுமே தவிர இதை விட்டு தாண்டி நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பேச்சுக்கள் வந்து எந்த இதெல்லாம் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இந்தியாவுடைய பாதுகாப்பை அச்சுறுத்துற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. நான் வந்து பாம்பு வச்சிருவேன், நான் வந்து அது பண்ணிடுறேன், இது பண்ணிடுறேன், அவர் அசசினேட் பண்ணிடுறேன், இவர் அசசினேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய செக்யூரிட்டியை த்ரெட் பண்ற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி சாவர்னிட்டி, இந்தியாவுடைய இறையாண்மையவோ இல்லை இன்டெகிரிட்டினா இந்தியாவை பிளவுபடுத்துற மாதிரி பேச்சுக்கள் நம்ம வந்து பேசக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரின் ஸ்டேட். இப்போ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமோ இல்லை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நாட்டுக்கும் நல்ல உறவு பேணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையில சண்டை மூட்டுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நம்ம வந்து பேசக்கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டீசென்சி அண்ட் மொராலிட்டி. இதுதான் இவர் பேசியிருக்காரு இல்லையா, இப்ப ரன்வீர் அழகாபதியா பேசியிருக்காரு, டீசென்சியா பேசியிருக்காரா? இல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் பேசாம நமக்கே தெரியணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து டீசென்டான வார்த்தையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சு நம்ம டீசென்சியா வந்து பேசணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரை கோர்ட், நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஃபைனல், அதை எதிர்த்து யாரும் வந்து பேசக்கூடாது. ஓகேவா? ஆனா அதை எதிர்த்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற இந்த மாதிரி இந்த ஜட்ஜ் வந்து
கரப்ஷன் பண்ணிட்டு இந்த ஜட்ஜ் வந்து காசு வாங்கிட்டு எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சம்திங் எந்த எவிடன்ஸுமே இல்லாம கோர்ட்டை நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா நம்மள பிடிச்சி உள்ளது போட்டுருவாங்க. அதே மாதிரி டிஃபமேஷன். ஸோ டிஃபமேஷன் அப்படிங்கிறது என்ன? பொய் கூறுறது. ஒரு நபர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்காரு, இவர் வந்து அப்படிப்பட்டவர், இவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி எந்த வித சாட்சியும் இல்லாம ஒரு தவறை பத்தி அவதூறு கூறுறதுக்கு பேர் தான் டிஃபமேஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இன்சிட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ். இன்சிட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு நபரை குற்றம் பண்ண வைக்க தூண்டுற மாதிரி பேசுறது. ஏத்தி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபரை வந்து குற்றம் பண்ண வைக்கிற மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் இன்சிட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு என்னதான் கருத்து சுதந்திரம் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. ஸோ அப்படி பேசுனீங்க அப்படின்னா வெவ்வேறு சட்டங்கள் ஐபிசி, சிஆர்பிசி இந்த மாதிரியான சட்டங்கள்ல உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி யாரும் இனிமே பேச வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்கள வந்து பாய்காட் பண்ணும். அப்பதான் வந்து மற்றவங்களுக்கும் புத்தி வரும். நம்ம பேசல கவனமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யூடியூபர்ஸும் வந்து பேசுவாங்க. இப்போ இதே இது இவர் பேசுற இந்த பேச ரொம்ப வைரலா இருக்கு, இந்த பேச்சுக்கு வந்து ஒரு மில்லியன் ட்ரில்லியன் வியூஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இதே ட்ரெண்ட்ல அடுத்து ஒரு 100 யூடியூபர் வந்து வீடியோ போடுவாங்க. ஏன்னா இப்ப யூடியூப் பொறுத்தவரை எப்படி இருக்கான்னா ஒருத்தவர் ஒரு வீடியோ போட்டு அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஆனா நல்ல வேளை இது வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்தனால இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா மாறிடுச்சு. இதனால யாரும் இவர் வந்து பாய்காட் பண்ணதுல அடுத்து யாரும் இந்த மாதிரி வந்து பண்ணல. ஸோ அப்ப அதனால வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வர்றாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க வந்து அக்கௌண்டபிளா வச்சுக்கிறது நம்மளுடைய வேலை. இவங்க வந்து ஏதாச்சும் தப்பு பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் எதிர்ப்பு வந்து கொடுங்க, அவங்க கமெண்ட்லயாச்சும் போய் இது தப்பு இல்லை சம்திங் நீங்க வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாச்சும் டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.